வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இரண்டு சிறந்த நண்பர் என்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். பயணத்தில் ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு நண்பர் மற்றவரின் முகத்தில் அறைந்தான். அறைந்தவன் எதுவும் சொல்லாமல் மனதில், இன்று என் சிறந்த நண்பர் என் முகத்தில் அறைந்தான் என்று எழுதினான். ஒரு சோழியை கண்டுபிடித்தவுடன் அங்கு அவர்கள் குளிக்க முடிவு செய்தனர். அறைந்தவன் சேற்றில் சிக்கி மூழ்கத் தொடங்கினான். ஆனால் மற்றொரு நண்பர் அவனை காப்பாற்றினான். நீரில் மூழ்கி மீண்ட பிறகு அவன் ஒரு கல்லில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான். தன் உயிர் நண்பன் அவனிடம் கேட்டான், நான் உன்னை காயப்படுத்திய பிறகு நீ மணலில் எழுதினாய், இப்போது நீ கல்லில் எழுதுகிறாய், ஏன்? இன்னொரு நண்பர் சொன்னான், யாராவது நம்மை காயப்படுத்தினால் அதை மன்னிக்கும் காற்று அதை அழிக்கக்கூடிய மணலில் எழுத வேண்டும். ஆனால் யாராவது நமக்கு நல்லது செய்தால் அதை எந்த காற்றாலும் அழிக்க முடியாத வகையில் கல்லில் பொறிக்க வேண்டும். கதையின் கருத்து: உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை மதிக்கிறீர்கள்? சிறந்த நண்பர் எப்பொழுதும் உங்களை ஆதரிப்பார். நன்றி.